வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது லால் மாஸ் ராஜஸ்தானி மட்டன் கிரேவி. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ண நான் 1/2 கப்பு சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் மிளகாய் ஊறிடுச்சு. இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ண நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதும் 3 துண்டு பட்டை, 5 லவங்கம், பட்டை லவங்கத்துக்கூடையே ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு பச்சை ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ இதே சேர்த்து நான் இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டனை இந்த மாதிரி 10 நிமிஷம் வதக்கிக்கிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு போடுறேன். இது ஜஸ்ட் ஒரு கிண்டிக்கிங்க. இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் விழுதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அது எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். 3 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தயிர் ஊற்றி 3 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் செப்பரேட்டாக வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம இது கூட 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த ராஜஸ்தானி மட்டன் கறியில் ஸ்பெஷலே மிளகாவை அரைச்சி சேர்க்குறதும் தயிரும் தான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஒன்ஸ் கிண்டி விட்டுட்டு இது மூடி போட்டு 20 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் கறி வெந்துடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஸ்பீடாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதுவே நீங்கள் குக்கரில் ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய ராஜஸ்தானி மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம யூஸ்வலாக செய்கிற மட்டன் கிரேவியோட இது டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ராஜஸ்தானி லால் மாஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் ரொம்பவும் பிரமாதமான காம்பினேஷனாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.